ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 4. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 25,700 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லி என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி 9:33 வந்தது. பட் ஆனால் அங்கே ஐ கட் பண்ணவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து பாருங்கள் 9:42 பிரேக் அவுட் என்ட்ரி ரிட்டர்ன் வந்தது. அங்கே ஐ கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 3 to 5 கேண்டில்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தா நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்லேயே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மணிக்கு ரிட்டர்ன் என்ட்ரி வந்தது. அந்த கேண்டல் ஹை பாருங்கள் நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் மார்னிங் செக்ஷனில். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:54 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு அங்கே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்த என்ட்ரி வந்து பாருங்கள் நமக்கு 2:11 வந்திருக்கு. அங்கே என்ட்ரி ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட் ஆப்ஷன்லேயே என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட்ல ஃபஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் 9 கேண்டில். பட் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஃபுல் டேயுமே நமக்கு எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை புட் ஆப்ஷனில். ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் தான் இன்றைக்கி 1 மினிட் பிரேக் அவுட் என்ட்ரி படி என்ட்ரி. ஓகேங்களா, புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதேமாதிரியே 5 மினிட்ஸ் ரிவர்சல் செகண்ட்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் எதுவும் என்ட்ரி இல்லை. நமக்கு 11:55 தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு இங்கே கீழே லோ ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அங்கேருந்து எக்ஸிட் மார்க் வந்தது பார்த்தீங்கன்னா 1:45 தான் எக்ஸிட் வந்தது. அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிருப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் எக்ஸிட் மார்க் டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கேப்சர் ஆகிருக்கு. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:55 எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 1:45. ஓகேங்களா, இந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தா உங்களுக்கு கேப்சர் ஆகிடுச்சு. அதேமாரி 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:20 தான் வந்தது. ஹை கட் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 or 3 கேண்டில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே லோ பிரேக் பண்ணோன்னு எக்ஸிட் ஆகிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:55 என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா, அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:55 வந்தது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங்க்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு எடுத்துருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி வந்து நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு க்ளோசிங்கில் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அது என்ட்ரியை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதேமாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு 1:10 ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து அவங்க லோ கட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டமாக இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.